இந்த இவர் சொல்றாரு கிளையப்பா மரியாள்னு ஒரு ஆளை கொண்டு போடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் யாரை சொல்லலை? கிளையப்பா மரியாளை சொல்லலை. அப்போ கிளையப்பா மரியாளுங்கிறது இயேசுவின் தாய் மரியாளுடைய சகோதரி. அப்போ அது யோவான் தான் சொல்றாரு. மற்றவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலை? லூக்கா ஒரு பெண்களையுமே சொல்லலை. மற்றவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லலை? இந்த கிளையப்பாக மரியாளுக்கு விஷயத்தை ரெண்டு பேருமே அவங்க சொல்லலை. ஆனால் யோவான் சொல்றாரு. ஆனால் யோவான் ஒரு ஆளை சொல்லாமல் விட்டார். யாரை சொல்லாமல் விட்டார்? சலோமியை சொல்லலை. அல்லேலூயா. ஏன் சொல்லலை? அப்போ பாருங்க, அவர் அதை தான் யோவானுக்கிட்ட அந்த தாயை கொண்டு அவர் ஒப்படைக்க ஒரு காரணம். ஏன்னு சொன்னால் எப்பவுமே அவர் தன்னுடைய குடும்பத்தையோ தன்னையோ முன்ன நடத்தக்கூடிய ஆள் கிடையாது இவர். அப்போ இது யாருன்னா, இந்த மூணு பெண்களில் சலோமே என்கிறவள் யார் அப்படின்னு கேட்டால் யோவானின் சொந்த தாய். அல்லேலூயா. யாருக்கு மனைவி? செபதேவின் குமாரர்கள் தான் யாரெல்லாம்? யோவானும் யாக்கோபும். செபதேவின் மனைவி தான் அங்கே நின்னதாட்டி யார் சொல்கிறா? மத்தேயு சொல்கிறாரு. சலோமிங்கிறவரை மார்க்கு சொல்கிறா. ரெண்டுமே ஒரே ஆள் தான். அப்போ யோவானின் தாய் தான் யார்? அந்த சலோமி. ஆனால்